இந்த கள்ள நோட்டை எப்படியாவது கார்த்திக் ஆபீஸ்ல அவன் டேபிள்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் சொல்லிடுவோம். அப்புறம் போலீஸ் உங்க ஆபீஸ்க்கு வந்து செக் பண்ணி கள்ள பணத்துக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. என்ன மேடம் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க? நான் ஏதோ லிஃப்ட்ல அவரை வச்சு லாக் பண்ற மாதிரி சின்ன வேலையா இருக்கும்னு பார்த்தா நீங்க பெரிய கிரிமினல் வேலையை செய்ய சொல்றீங்க. கள்ள நோட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனா அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா கோர்ட்லயே தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கார்த்திக் சாரை அடைய முடியாம போயிடும். பிரியா, ஏன் இப்படிலாம் பயப்படுறீங்க? இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சாதானே பிரச்சனை. இத ரொம்ப சீக்கிரட்டா செய்யறதுனால இந்த விஷயம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உங்களுக்கு கார்த்திக் கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும் கிடைக்கணும். அவரு உங்களுக்கு கிடைக்கணும்னா ரேவதிக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா கார்த்திக்கு ஏற்கனவே ரேவதி மேல லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரேவதிக்கு இப்ப கல்யாணம் நடக்கலனா கார்த்திக் எப்ப வேணாலும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. ஐயோ என்ன சொல்றீங்க? சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். நீங்க அவரை அடையணும்னா ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும். மாப்ள நிறுத்து 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 நிறுத்து. என்ன மாப்ள? குட் மார்னிங் பாஸ். என்ன பாஸ் இந்த பக்கம்? ரேவதி மேடம் நீங்களும் பாஸ் கூட தான் இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை மேடம், என் பைக்கை சர்வீஸ்க்கு விட வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்துடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து பாஸோட கார் வந்துச்சு. அதான் ஒரு வணக்கத்தை போட்டுடலான்னு நிறுத்தினேன். வேற ஒன்றும் இல்லை மேடம். பாஸ் தேங்க்யூ பாஸ். நான் வரேன் மேடம். சார் சார், நாங்களும் ஆஃபீஸ் தான் போறோம். நீங்களும் எங்க கூட வாங்கல? இல்லை மேடம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் ஆட்டோல வந்துடுறேன். பாய் மேடம். பாய் பாஸ். ஒரு வழியா சமாளிச்சாச்சு. என்ன சார்? சார் வந்து காரை நிப்பாட்டினாரு, உங்ககிட்ட எதுவும் சொல்ல வந்தாரு. என்ன பார்த்ததும் குட் மார்னிங் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா கிளம்பிட்டாரு. என்ன சார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அவர் கார்ல நான் மட்டும் இருப்பேன்னு நினைச்சு நிப்பாட்டி இருக்காரு. உங்களை பார்த்ததும் கிளம்பி போயிட்டாரு. ஏன் நான் இருந்தா என்ன? அப்படி இல்ல, நம்ம எதனா பேசிட்டு வருவோம், எதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்னு கிளம்பிட்டாரு. ஆனா நாம எதுவுமே பர்சனலா பேசிட்டு வரலையே சார். ஏங்க, எனக்கு தோணுனதை நான் சொன்னேங்க. ஒருவேளை நம்ம கூட வர்றதை விட அவருக்கு தனியா வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கலாம். வாங்க மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. வாங்கிக்கங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாங்க. என்னாச்சு? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த பணத்தை சாரோட ரூம்ல நான் மறைச்சு வச்சுட்டேன். இதால சாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? கார்த்தி ஆபீஸ்க்கு வந்துட்டானா? இல்ல மேடம், சார் இன்னும் வரல. சரி, கார்த்தி வந்ததும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நீ சொன்னதும் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேடம். சரி, சார் வந்ததும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, வா. ம். சார், என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க. ஆபீஸ் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. ஏங்க? இல்ல சார், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா ஆபீஸ்ல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் வண்டி இங்கே நிப்பாட்ட சொல்றேன். நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டுங்க. இப்படியே மற்றவங்களுக்காக நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. சார், என்ன இருந்தாலும் நீங்க கம்பெனி எம்டி.
நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப், அதுவும் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். 2 பேரும் ஒன்னா போனா தப்பா தானே பேசுவாங்க. ஒரு பொண்ணும் ஆணும் கார்ல ஒண்ணா போயிட்டாங்கன்னா உடனே தப்பா? நம்ம மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடுத்தவன் என்ன நினைப்பான்றதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. பாக்குறவங்க கேக்குற கேள்விக்கு என்னால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. ஆ? சார், நீங்க என்ன சொல்றீங்க? லவ் பண்றேன்னு சொல்லுங்க. என்ன ஆ, சார், எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு சார். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் இப்படி பேசுறீங்க? ஆமால, அதை நான் யோசிக்கவே இல்லைங்க. சரி விடுங்க, நான் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நல்ல வேலைக்கா, வீட்ல ஒருத்தரையும் காணோம். இல்லாம இருக்கிறது நல்லதுதான். இல்லைன்னா என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. சரி சரி, யாருக்கும் தெரியாம இதெல்லாம் உள்ள வைக்கணும். வா போலாம். போ. கதவை சாத்து. சரி. சீக்கிரம் வா, தலைய கொடு. சந்திரா, போய் ஊசி நூலை எடுத்துட்டு வாயேன். சந்திரா, மாலையை பார்த்தா தாலி உள்ள இருக்கிற மாதிரி தெரியுதா? எதுவுமே தெரியலக்கா. எப்படியோ பாதி வேலையை முடிச்சிட்டோம். கோயிலுக்கு போனதும் ரேவதி கழுத்துல மருது இந்த மாலையை போடணும். நம்ம திட்டப்படி கல்யாணம் கச்சிதமா நடக்கணும். நடக்கும்க்கா, நீ கவலைப்படாத. கல்யாணம் நடந்த உடனே நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு சொல்லணும். அத அவன் கேட்கணும். அதுதான் என்னோட ஆசை. கார்த்தி, என் பொண்ணோட வாழ்க்கையில இந்த சாமுண்டீஸ்வரி இருக்கிற வரைக்கும் உனக்கு இடமே இல்லை.